இந்த ஆண்டு 10க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பஞ்செட்டியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் நாராயணன் கலந்து கொண்டு 218 பட்டதாரிகளுக்கு இளங்கலை பட்டங்களையும், அண்ணா பல்கலைக்கழக தேர்வு தரவரிசையில் இடம்பெற்ற 6 மாணவ மாணவிகளுக்கு பட்டயத்துடன் சேர்ந்து ரொக்க பரிசுகளையும் தங்க நாணயங்களையும் வழங்கினார். பின்னர் பேசிய நாராயணன், நடப்பாண்டில் 10க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் மாணவர்களுக்கு உள்ள வாய்ப்புகளையும் வசதிகளையும் மிக தெளிவாக அவர் எடுத்துரைத்தார். மேலும் கடின உழைப்பின் தேவைகளையும் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளையும் எடுத்து கூறி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற சீரிய அணுகுமுறை பின்பற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் ஹெஸ்ஸாவர் நிறுவனத்தின் துணைத் தலைவர் பரத் கந்தசாமி, ஸ்ரீஹரிகோட்டா இயக்குனர் ராஜராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நம்ம இப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராக்கெட் ஸ்டேஜும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 75% டெஸ்ட் தான் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மீதி ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆள் அனுப்புறதுக்கு முன்னுக்கு 3 ஆள் இல்லாத ஏவூர்தி அனுப்பி நம்ம படிக்கணும். அதில் உள்ள ஏவூர்தி அனுப்புறதுக்கு நாங்கள் இப்போ எல்லாம் வேலை செய்துருக்கோம். ஸ்ரீஹரிகோட்டாவில் அதுக்கு அசம்பிளி ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இந்த வருஷம் அது நடக்கும். இது சக்ஸஸ் ஆன உடனே 2ஆம் போகும். 2ஆம் தொகுப்பு சக்ஸஸ் ஆன உடனே 3ஆம் போகும். அது எல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடுன்னா ஆளாக